ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறது ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன். ப்ரீவியஸ் வீடியோ என்னது? டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸோட கண்டினியூஷன். டெசிஷன் மேக்கிங்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் வரையிலும் பார்த்து முடிச்சிட்டோம். சில ரூல்ஸ் இருக்கு, அதை மட்டும் பார்க்கணும். அதோட அப்படியே கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ரூல்ஸ் ஆஃப் தி ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் இன் C++. There are some rules that we need to follow when using the switch statements in C++. Some rules இருக்கு, நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். அதெல்லாம் என்னென்ன? the case value must either be int or character type. அந்த கேஸ் வேரியபிள் மேல பார்த்தோம்ல எக்ஸ் அப்படின்ட்டு, அதனோட வேல்யூ இப்படிதான் இருக்கணும். எய்தர் இன்டீஜரா இருக்கலாம், இல்லைன்னா கேரக்டரா இருக்கலாம். இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஃப்ளோட், டபுள் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. தென் there can be any number of cases. அதுல வந்து நம்ம பார்த்தோம் கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அது மாதிரி கேஸ் ஏ, பி, சி, டி அப்படின்னு பாக்குற மாதிரி அதுல எத்தனை கேஸ் வராலும் n நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இருக்கலாம். அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. நோ டியூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் ஆர் அலோடு. இதுல வந்து டியூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் வந்து இருக்கக்கூடாது. நம்ம மேல பார்த்தோம்ல கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி, இதுல வந்து எகெயின் ஒரு கேஸ் சியோ, கேஸ் பியோ, கேஸ் ஏவோ வரக்கூடாது. ஏற்கனவே அதெல்லாம் மூணும் வந்துருச்சு, அதனால திரும்ப இன்னொரு டைம் வந்து அந்த மாதிரி வரக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. நோ கேஸ் வேல்யூஸ், சாரி, நோ டூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் ஆர் அலோடு அப்படின்னு. ஓகேவா? தென் ஈச் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி கேஸ் கேன் ஹாவ் அ பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பிரேக் வந்து இருக்கலாம். இட் இஸ் ஆப்ஷனல், இல்லாமையும் இருக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து லாஸ்ட், டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். அது லாஸ்டா ஒரு டிஃபால்ட் போட்டிருக்காங்கல்ல, அதுவும் ஆப்ஷனல். அது வந்து வரலாம், வராமையும் இருக்கலாம். வரல அப்படின்னா என்ன, அது நம்ம போடல அப்படின்னா இந்த கேஸ்ல ஏதாச்சும் மேட்ச் ஆனா அது எக்ஸிக்யூட் ஆகும், மேட்ச் ஆகலைன்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, வெளியே வந்துடும். அவ்வளவுதான். அதனாலதான் அது டிஃபால்ட். அவ்வளவுதான். இதுவரையிலும் நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம்? டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திருக்கோம். இதுல இன்னொரு கண்டிஷனல் ஆபரேட்டர் வந்து இருக்குது, அதையும் பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்தது கண்டிஷனல் ஆபரேட்டர் இன் C++. The conditional operator is used to add conditional code in our program. கண்டிஷனல் ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம்ல கண்டிஷனல் கோடு வந்து ஆட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது உனக்கு ஈஸியா புரியும். இட் இஸ் சிமிலர் டு த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து எது மாதிரியே இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சிமிலர் தான். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டெர்னரி ஆபரேட்டர் ஆஸ் இட் ஒர்க்ஸ் ஆன் 3 ஆபரண்ட்ஸ். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டெர்னரி ஆபரேட்டர் அப்படின்னு. ஏன் அப்படின்னா டெர்னரி அப்படின்னா 3. சோ இது வந்து 3 ஆபரண்ட் வச்சு ஒர்க் ஆகுறதுனால இதுக்கு வந்து என்ன ஆபரேட்டர்னு பேரு? டெர்னரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லி பேரு. சிண்டெக்ஸ் பாரு, கண்டிஷன், இது வந்து ஒரு ஆபரண்ட், இது ஒரு ஆபரண்ட், இது ஒரு ஆபரண்ட். அதனாலதான் இது டெர்னரி ஆபரேட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து லைக் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இருக்கா? இஃப்ல இந்த கண்டிஷன் இருக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா ஒரு ட்ரூ பிளாக், இஃப்க்கு இமீடியட்டா இருக்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ் பார்ட்டோட பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இது சிமிலர் டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். பாரு அதனோட ஃப்ளோ சார்ட். இது வந்து எக்ஸ்பிரஷன், இது எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இதை வந்து நீ என்ன வச்சுக்க? கண்டிஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்க. கண்டிஷன் இனி எழுதிக்க. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரூ பார்ட் கண்டிஷன் கொஸ்டின் மார்க் என்ன ஆகும்? ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூ பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகேவா? எக்ஸ்பிரஷன் 2. அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷன் 2 வந்து எவாலுவேட் ஆகி அதனோட ரிசல்ட் வந்து அங்க அசைன் ஆகும். ஓகேவா? சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிற பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பார்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட். அதுல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் 3 அப்படிங்கிறது இருக்கலாம். அது எவாலுவேட் ஆகி அதுதான் வந்து ரிசல்ட்டா வரும். ரிசல்ட் வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் எதுக்கு அசைன் ஆகும்னா, நம்ம அந்த டெர்னரி ஆபரேட்டர் எதுலயாச்சும் கொண்டு போய் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுவோம், அதுல அசைன் ஆகும். இது பாரு இன்னும் டீடைலா இதுல புரியும். எக்ஸாம்பிள்ல இது வந்து ஆஸ் யூஷுவல் என்ன ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து எந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு? ஸ்டாண்டர்டுங்கிற நேம் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கு. இது மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 2 வேரியபிள்
ரெண்டு வேரியபிள் என்னது நம்ம டெஸ்ட். இது ரெண்டும் என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் டேட்டா டைப். இதுல டெஸ்ட்ங்கிற வேரியபிள்ல 40 அப்படிங்கிற வேல்யூ வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அசைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அடுத்தது என்ன பண்றோம்? இதுதான் வந்து நம்ம மேல பார்த்தோம்ல, இதுதான் வந்து என்னது? கண்டிஷன். கண்டிஷன் இது வந்து என்னது? கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் வர்றது வந்து என்னது? ட்ரூ பார்ட். இது வந்து ஃபால்ஸ் பார்ட். ட்ரூ பார்ட், இது ஃபால்ஸ் பார்ட். கொஸ்டின் மார்க் அப்புறம் வர்றது ட்ரூ பார்ட், கோலனுக்கு அப்புறம் வர்றது ஃபால்ஸ் பார்ட். ஓகேவா? இப்ப பாரு, இந்த கண்டிஷன் கண்டிஷன் என்னது? டெஸ்ட்ல என்ன இருக்கு? 40 40 லெஸ் தென் 10 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதாகும், கொஸ்டின் மார்க் இருக்கிறதுக்கு அப்புறம் இருக்கிற பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப எது எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிற பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கோலனுக்கு அப்புறம் என்ன இருக்குது? 40 லெஸ் தென் 10. அப்போ ஃபால்ஸ். அது வந்து 40 வந்து கிரேட்டர் தென் 10. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் பார்ட் என்னது? கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது. கோலனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? டெஸ்ட் பிளஸ் 10. டெஸ்ட்ல என்ன இருக்கு? 40 40 பிளஸ் 10 வந்து 50. 50 வந்து என்ன ஆகும்? எவாலுவேட் ஆகி இந்த பக்கம் இருக்குல்ல ஒரு நம்பர் அப்படிங்கிற வேரியபிள், அதுல போய் ஸ்டோர் ஆகும். ஈக்குவல் டு சைன் இங்க இருக்கு பாரு. இது எல்லாம் எவாலுவேட் ஆயிட்டு இதுல ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை கொண்டுட்டு போய் என்ன பண்ணோம்? நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே சொல்றேன். டெஸ்ட் லெஸ் தென் 10 டெஸ்ட்ல என்ன இருக்கு? 40 இருக்கு. 40 லெஸ் தென் 10 கண்டிஷன் செக் பண்ணுது. இல்ல, ஃபால்ஸ். ட்ரூவா இருந்தாதான் என்ன பண்ணும்? கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் இருக்கிற பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கோலனுக்கு அப்புறம் இருக்கிற பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப கண்டிஷன் ஃபால்ஸ். இங்க டெஸ்ட் லெஸ் தென் 40 கிடையாது. ஏன்னா டெஸ்ட்ல வேல்யூ 40, சாரி, டெஸ்ட் லெஸ் தென் 10 கிடையாது. டெஸ்ட்ல வேல்யூ 40 இருக்குது. அது கிரேட்டர் தென் 10. அப்ப ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் பார்ட்ல என்ன இருக்கு? டெஸ்ட் பிளஸ் 10. டெஸ்ட்ல ஆல்ரெடி நம்மகிட்ட 40 இருக்கு. 40 பிளஸ் 10 எவ்வளோ? 50. இந்த 50ங்கிற வேல்யூ வந்து என்ன ஆகும்? இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஒரு வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் நம்பர். அந்த நம்பர்ல இந்த 50 எவாலுவேட் பண்ணியிருக்கிற 50 கொண்டுட்டு போய் சேவ் ஆகும். நம்பர் ஈக்குவல் டு 50 அர்த்தம். அப்ப நம்பர்ல 50 இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? சி அவுட் நம்பர் டெஸ்ட் சி லெஸ் தென், சாரி, நம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிருக்கோம். அப்ப நம் டெஸ்ட் ஈக்குவல் டு, இதுல தப்பா சொல்லியிருக்காங்க. 40 வந்து லெஸ் தென் 10 கிடையாது. அதனால இது என்ன வரும்? ஆன்சர் 15 வரும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பார். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். இது சிம்பிள். இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்டோட இன்னொரு ஃபார்ம் தான் கண்டிஷனல் ஆபரேட்டர். ஓகேவா? அடுத்தது அவ்வளவுதான். நமக்கு இது எல்லாமே இதுவரையிலும் என்ன முடிஞ்சிருச்சு? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? பிரேக், கண்டினியூ, கோ டு, ரிட்டர்ன், இதெல்லாம் பார்த்தோம். இதுதான் வந்து நம்ம டீடைலா இப்ப பார்க்க போறோம். These statements are used in C for, okay, these statements are used in C for unconditional flow of control throughout the functions in a program. இதுக்கு முன்னாடி வரையில் பார்த்தது என்னது? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? இப்ப பாக்குற ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? அன்கண்டிஷனல் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். ஒரு என்னது? கண்டிஷனே செக் பண்ணாம கண்ட்ரோலை மாத்துறது தான் வந்து அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் throughout the functions in a program. They support 4 types of jump statements. இதுல வந்து 4 types of C++ 4 types of jump statements இருக்கு. First jump statement வந்து என்னது? break. This loop control statement is used to terminate the loop. இந்த இது வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்? இந்த பிரேக்ங்கிறது லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா பர்டிகுலர் லூப் வந்து டெர்மினேட் பண்றோம் யூஸ் பண்றோம். As soon as the break statement is encountered from within a loop, the loop iteration stop there and control returns from the loop immediately to the first statement after the loop. இப்ப இதை நம்ம ஒரு லூப்ல கொடுத்துருந்தோம்னா என்ன ஆகும்? இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே என்ன ஆயிரும்? ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து அதே அந்த லூப்பை வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துரும். அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே அடுத்தது
இமீடியட்டா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லூப் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்போம்ல அங்க வந்துரும். ஓகேவா? அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றோம், லூப்பை வந்து கண்ட்ரோல் பண்ற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சின்டெக்ஸ் பாரு, ஜஸ்ட் ஒரு பிரேக் மட்டும்தான் சின்டெக்ஸ். ஏன் இதுல வந்து இது வந்து அன்கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனே செக் பண்ணாம என்ன பண்ணிரும், பிரேக் பண்ணும். கண்டிஷனோட சேர்த்து நம்ம செக் பண்ணி பிரேக் பண்றதுனா கூட பண்ணலாம். பட் இது வந்து கொடுத்தோம்னா கண்டிஷனை செக் பண்ணாம கூட அது பிரேக் பண்ணும். Basically, break statements are used in situations when we are not sure about the actual number of iterations for the for the loop, or we want to terminate the loop based on some condition. பேசிக்கா நம்ம இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எங்க யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு ஷுரிட்டியே இல்லை. என்ன ஷுரிட்டி இல்லை, இது வந்து எத்தனை தடவை லூப் ஆகும், எத்தனை ஐட்ரேஷன்ஸ் வந்து போகும் இந்த லூப் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இது யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கண்டிஷன் நாமளே வந்து கண்டிஷன் செக் பண்ணி அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெண்டு சிச்சுவேஷன்ஸ்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் பாரு. இது வந்து ஒரு லூப்ல வந்து கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு கண்டிஷன் ட்ரூ அதனாலதான் லூப்புக்குள்ள வரும். ட்ரூ ஆயிடுச்சு, லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், பிரேக் வந்து கண்டிஷன் வச்சும் பண்ணலாம், கண்டிஷன் இல்லாமையும் பண்ணலாம். நீ இங்க சும்மா பிரேக்னு கொடுத்தானா என்ன ஆயிடும், இங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், மேல லூப் கண்டினியூ ஆகும். இந்த கண்டிஷன் சப்போஸ் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி அந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் த லூப். ஓகேவா, புரியுதா? மறுபடியும் சொல்றேன், இது வந்து லூப். சரியா? அந்த லூப் வந்து ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த லூப் வந்து கண்டிஷன் ட்ரூ ஆனாதான் அந்த லூப் உள்ளேயே வரும். இப்ப ட்ரூ ஆயிருக்கு, உள்ள வந்திருக்கு. சப்போஸ் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துரும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் த லூப். ஓகேவா? இப்ப கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ள வருது, லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. அதுல சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணிட்டு வெளியே வா, அப்படி இல்ல ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ண, லூப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு கண்டிஷன் அங்க கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிரும், பிரேக். பிரேக் இங்கதான் என்கவுண்டர் பண்ணுது. பிரேக் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் லூப் பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துருது. சப்போஸ் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், மறுபடியும் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாரு, இப்போ வந்து என்ன பார்த்துருக்கோம், ஃப்ளோ சார்ட். அடுத்தது என்ன பார்க்க போறோம், ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். பிரேக்குக்கு எக்ஸாம்பிள் இங்க பாரு. இதுல வந்து ரெண்டு லூப் இருக்கு. ரெண்டு லூப்புங்கிறது என்னது, ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப் தான் வந்து நம்ம லூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து ரெண்டு லூப் இருக்கு. இது வந்து நீ அடுத்த டாபிக்கா தான் வந்து என்ன பண்ண போற, லூப்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போற. சோ இத வந்துட்டு என்னது, அந்த டாபிக் பார்த்துட்டு கூட மறுபடியும் வந்து இந்த வீடியோ மறுபடியும் பிளே பண்ணி பாரு. ஃபார், இப்ப இதுல பார்த்தனா ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தேன் 5, i பிளஸ் பிளஸ். இது ஒரு லூப்பா? இந்த லூப்புக்குள்ள இந்த லூப் எங்க முடியுது, இந்த ஓப்பன் பேராந்தசிஸ், இங்கதான் க்ளோஸ் பேராந்தசிஸ். ஓகேவா? இவ்வளவு தூரம் வந்து இந்த ஃபார் லூப் இருக்கு. அடுத்தது பாரு, அதாவது இங்க இருந்து வரணும், இது வந்து ஒரு ஃபார் லூப். ஓகேவா? அடுத்தது அதுக்குள்ள வேற கலர்ல ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கல, அது இன்னொரு லூப். ஃபார் இன்ட் j ஈக்குவல் டு 1, j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10, j பிளஸ் பிளஸ். இது இந்த ஃபார் லூப் வந்து இங்க ஓப்பன் ஆகி இங்க முடியுது. ஓகேவா? இந்த கண்டிஷன்ல இங்க வந்து உள்ள என்ன கொடுத்துருக்கோம், ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். என்ன கண்டிஷன், if j வந்து கிரேட்டர் தென் 3 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிரு, பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துரு. அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ண, ஒரே ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்ப இந்த லூப் என்ன முடியுது, இங்க முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், எண்ட் லைன், எண்ட் லைன் அப்படிங்கிறது என்ன ஆகும், எண்ட் ஆஃப் த லைன் போயிடும். ஓகேவா? இது பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த லைன் வந்து வந்துடும். ஓகே, அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணோம், இந்த லூப் வந்து எகெயின் இங்க மேல போகும். மறுபடியும் வந்து இந்த திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப்ல இருக்கிற ஒவ்வொரு ஐ வேல்யூக்கும் இந்த லூப் வந்து 10 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். பட் நம்ம இடையில ஒரு கண்டிஷன் கொடுத்து பிரேக் பண்ணியிருக்கோம். இது அவுட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு ஐயோட வேல்யூக்கும், அதாவது 0க்கு இந்த லூப் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரையில எக்ஸிக்யூட் ஆகணும்.
அடுத்தது 1ங்கிற வேல்யூக்கு இந்த டைம் வந்து இந்த லூப் வந்து இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரை எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்து லைக் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல வந்து இது எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்கு? i = 0, i less than 5. i வந்து இனிஷியல் வேல்யூ iல என்ன இருக்கு? 0ங்கிறது இருக்கு. அப்ப இந்த 0வை எடுத்துக்கிட்டு எங்க வரும்? உள்ள வரும். for int j = 1, j less than 10. இப்ப வந்து கண்டிஷனை செக் பண்ணோம். சாரி, இங்கேயும் கண்டிஷன் செக் பண்ணோம். இப்ப 0 less than 5 ஆமா ட்ரூ. அதனால உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ j = 1 நான் அசைன் பண்ணிட்டு j less than 10. 1 வந்து லெஸ் தென் 10 ஆமா கண்டிஷன் ட்ரூ. அப்போ உள்ள வரும். வந்துட்டு இஃப் j greater than 3, j வந்து greater than 3 இருந்தா பிரேக் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். j வந்து greater than 3 இல்ல, iல என்னதான் இருக்குது? 1 இருக்கு. 1 greater than 3 கிடையாது. அதனால என்ன பண்ணாது? இது பிரேக் பண்ணாது. எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டார் அப்படிங்கறது பிரிண்ட் பண்ணும். பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணும்? இந்த இன்னர் ஃபார் லூப்ல தான் சுத்தும். அடுத்தது என்ன ஆகும்? j பிளஸ் பிளஸ் i வந்து j வந்து என்ன இருந்தது? 1 இருந்தது. இங்க j பிளஸ் பிளஸ் வந்து 2 ஆயிடும். அப்போ 2 என்ன ஆகும்? 2 less than or equal to 10 செக் பண்ணும். அதனால என்ன பண்ணும்? இங்க வந்து உள்ள வந்துடும். உள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. இஃப் 2 greater than 3 இல்ல, அப்ப இந்த பிரேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து அகைன் ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது j வந்து ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு இப்ப 2ங்கிறது என்ன ஆயிடும்? 3 ஆயிடும். மறுபடியும் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும். 3 less than or equal to 10. ஆமா கண்டிஷன் ட்ரூ. அதனால இது என்ன பண்ணும்? 3 greater than 3 இல்ல, 3 equal to 3 தான். இது கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால இதை எக்ஸிக்யூட் பண்ணாம இது வந்து அகைன் ஒரு ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதுதான் வந்து 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், இது வரையும் 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிருக்கு. அடுத்தது ஒரு j வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு மேல போகும். போயிட்டு என்ன பண்ணுது? j வந்து 4 ஆயிடும். 4 less than or equal to 10 ஆமா. அப்போ கண்டிஷன் இங்க ட்ரூ. அதனால உள்ள வருது. இங்க 4 greater than 3 செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. அதனால என்ன ஆயிடுது? பிரேக் பண்ணுது. இந்த பிரேக் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா இமீடியட் லூப்பை தான் வந்து டெர்மினேட் பண்ணும். இதுல நம்ம பார்த்தோம்னா 2 லூப் இருக்கு. அதாவது இன்னர் ஃபார் லூப், அவுட்டர் ஃபார் லூப். இதுல இன்னர் ஃபார் லூப்பை மட்டும்தான் பிரேக் பண்ணும். ஒரே ஒரு லூப்பை தான் பிரேக் பண்ணும். அதுவும் இன்னர் லூப்பை தான் வந்து பிரேக் பண்ணும். ஓகேவா? இப்ப பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணிடும்? 3 ஸ்டார் பிரிண்ட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். வெளியே வர்றப்போ இங்க என்ன இருக்குது? எண்ட் லைன், நியூ லைன் பிரிண்ட் பண்ணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 0 தானே எடுத்துட்டு வந்தோம். இப்ப ஐ என்ன ஆயிடும்? 0 + 1 1 ஆயிடும். அப்போ இந்த கண்டிஷன் வச்சு செக் பண்ணும். 1 less than 5 செக் பண்ணும். ஆமா. அப்ப என்ன பண்ணுவோம்? அடுத்தது இந்த ஃபார் லூப் மறுபடியும் வந்து 3 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு பிரேக் பண்ணி வெளியே வந்து மறுபடியும் வந்து இது அப் டு i வந்து less than 5 இருக்கிற வரைக்கும் வரும். அதாவது 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். 5 டைம்ஸ் இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும். இது பாரு, and the explanation பாரு இன்னும் கொஞ்சம் better understand. In the above code, we can clearly see that inner loop is programmed to execute for 10 iterations. இந்த above codeல நம்ம இந்த இன்னர் ப்ரோக்ராம் வந்து அந்த இன்னர் லூப் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நம்ம கொடுத்துருந்தோம்? 10 டைம்ஸ். 1ல இருந்து 10 வரையிலும் 10 டைம்ஸ் இந்த லூப் வந்து என்ன பண்ணணும்? ஐட்ரேட் ஆகணும். அதாவது எக்ஸிக்யூட் ஆகணும். திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும். அததான் ஐட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. பட் as soon as the value of j becomes greater than 4, the inner loop stops executing, which restricts the number of iterations of the inner loop to 3 iterations only. ஆனா இங்க என்ன பண்ணிருது? இந்த j ஓட வேல்யூ greater than 3 ஆயிடுச்சு அப்படின்னா the inner loop stops executing. இன்னர் லூப் என்ன ஆயிடுது? எக்ஸிக்யூட் பண்றதை ஸ்டாப் பண்ணிருது. which restricts the number of iterations of the end loop to 3 iterations only. ஏன் என்ன பண்ணுது? ஸ்டாப் பண்ணுது. அது என்ன? அதனோட ரிசல்ட் என்னது? அந்த இன்னர் லூப் வந்து 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 3 டைம்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண வைக்குது. However, the iteration of the outer loop remains unaffected. என்ன பண்ணுது? இந்த பிரேக் வந்து இன்னர் லூப்பை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அவுட்டர் லூப்பை அஃபெக்ட் பண்ணாது. அந்த அவுட்டர் லூப் வந்து என்னது? அன்அஃபெக்டடா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அதாவது இந்த பிரேக்குங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட் இன்னர் ஃபார் லூப் தான் வந்து என்ன பண்ணும்? பிரேக் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமா இதுல வந்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த வீடியோவை திரும்பியும் பார்க்கணும். கட்டாயம் நீ பார்க்கணும். அப்பதான் வந்து இதை நீ தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயே வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் என்னது? கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். திஸ் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜஸ்ட் லைக் அ பிரேக் ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்னதான்? அது பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். இதுவும் வந்து லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான். பட் இது வந்து
பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே பட் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த பிரேக் ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் எப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஸ்டெட் ஆஃப் டெர்மினேட்டிங் த லூப் இட் ஃபோர்சஸ் டு எக்ஸிக்யூட் தி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப். பிரேக் என்ன பண்ணும், பிரேக் என்கவுண்டர் ஆன உடனே அந்த லூப் டெர்மினேட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இது என்ன பண்ணும், இது டெர்மினேட் பண்ணாது. இட் ஃபோர்சஸ் டு எக்ஸிக்யூட் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். எந்த இடத்துல இந்த கண்டினியூ பார்த்தோ அதுக்கு கீழே இருக்கிற லூப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாம மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதை கண்டினியூ வந்து என்ன பண்ணும்னா மேல இருந்து அந்த கண்டிஷன்ல இருந்து மேல இருந்து செக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். கீழே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உனக்கு தெளிவா புரியும். As the name suggests, the continue statement forces the loop to continue or execute the next iteration. கண்டினியூ நேம்ல என்ன இருக்கு, கண்டினியூ அப்படிங்கிறது. கண்டினியூன்னு இருந்தா என்ன ஆகாது, பேருக்கு தகுந்த மாதிரி இது வந்து கண்டினியூ தான் பண்ணுமே தவிர பிரேக் பண்ணாது. எப்படி கண்டினியூ பண்ணோம், நெக்ஸ்ட் ஐட்ரேஷனை போய் கண்டினியூ பண்ணிட்டு வரும். அந்த இருக்கிற ஐட்ரேஷனை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு மேல இருந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். When the continuous statement is executed in the loop, the code inside the loop following the continuous statement will be skipped and the next iteration of the loop will be begin. அந்த continuous statementக்கு கீழே இருக்கிற following continue statements வந்து என்ன பண்ணி லூப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிரும். ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து next iteration of the loop will be begin. எக்ஸாம்பிள் உனக்கு புரியும் தெளிவா. சின்டெக்ஸ் பாரு, வெறும் கண்டினியூ மட்டும்தான் சின்டெக்ஸ். ஜம்ப் ஸ்டேட்மெண்டோட ஃப்ளோ சார்ட் பாரு. லூப் பாடி இது வந்து என்னது, மேல ஒரு கண்டிஷனை செக் பண்ணோம். கண்டிஷனை செக் பண்ணிட்டு கண்டிஷனை செக் பண்ணோம். கண்டிஷனை செக் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லூப் பாடி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கும். அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுது, கண்டினியூன்னு கொடுத்துருக்கோம். கண்டினியூனா என்ன பண்ணும், அப்படியே கீழே கண்டினியூ பண்ணிட்டு வராது, மறுபடியும் அந்த லூப்போட முதல்ல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு வரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு மறுபடியும் என்னதான் பண்ணும், லூப் வந்து மேல போய் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வரும். ஓகேவா, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு லூப் பாடி. இந்த லூப் பாடியில ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், கண்டினியூன்னு சொல்லியிருக்கோம். கண்டினியூனா அந்த லூப் பாடி முதல்ல இருந்து போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். அது கீழே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிரும், ஸ்கிப் பண்ணிரும். சப்போஸ் கண்டினியூ இல்ல அப்படின்னா, அதாவது இந்த ட்ரூ ஆயிடுச்சுன்னா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் என்ன தெளிவா புரியும் பாரு. இங்க பாரு, இது வந்து ஒரு லூப். ஃபார் அப்படிங்கிறது ஒரு லூப், இங்க தொடங்கி இருக்குது, இங்க முடிஞ்சிருக்குது. ஓகேவா, இந்த லூப்ல என்ன சொல்லியிருக்கோம், ஐஏ ஒன்னுல இருந்து எத்தனை வரையில எக்ஸிக்யூட் ஆகணும், 10 வரையில எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா, இஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு 4 கண்டினியூ தி நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வித்தவுட் பிரிண்டிங். இங்க பாரு, ஐ இஃப் ஐ ஈக்குவல் டு 4 இருந்தா கண்டினியூன்னு கொடுத்தா என்ன ஆகும், அதுக்கு கீழே இருக்கிற அந்த லூப் வந்து கீழே இருக்கிற லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு பார்த்தோம். ஓகேவா, அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வேற எதையோ வந்து பண்ண சொல்லுது, அதாவது ஐய பிரிண்ட் பண்ண சொல்லுது. பாரு இதுல, ஃபார் ஐ int I equal to 1, I less than or equal to 10, I plus plus. If இது வந்து கமாண்ட் லைனு, இதை வந்து நீ கன்சிடர் பண்ண வேண்டாம். இங்க வந்துரு, if I equal to 4 இருந்தா மட்டும் கண்டினியூ, கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு மேல போ அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் ஐ வந்து மத்ததா இருந்துச்சுன்னா, இப்போ 1 தானே ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஐ ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 4 இல்ல, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப என்ன ஆகும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்ல என்ன போட்டிருக்கோம், சி அவுட் ஐ, ஐயோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா, அதுக்காக இது போட்டிருக்காங்க. இப்ப என்ன ஆகும், 1 வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஐ என்ன ஆயிடும், அடுத்த லூப் வரும்போது ஐயோட வேல்யூ வந்து 2 ஆயிடும். 2 ஈக்குவல் டு 4 செக் பண்ணோம், இல்ல அதனால என்ன பண்ணும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. 2 எல்ஸ் பார்ட்ல 2 பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போகுது, 3 இன்க்ரிமெண்ட் ஆகுது, 3 ஆயிடுது. 3 வந்து செக் பண்ணுது, கண்டிஷன் ஃபால்ஸ், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது, 3 பிரிண்ட் பண்ணிடுது. அடுத்தது 4 எடுத்துக்குது, 4 வந்து அந்த கண்டிஷன் செக் பண்ணுது, ட்ரூ ஃபால்ஸானு. ட்ரூ, அது ட்ரூ, அதனால உள்ள வருது. வந்துட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, கண்டிஷன் இங்கேயும் ட்ரூ ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ணுது, கண்டினியூன்னு சொல்லிடுச்சு. கண்டினியூனா மறுபடியும் அந்த லூப் மேல இருந்தா எக்ஸிக்யூட் ஆகும். எதையும் இங்க கண்டினியூல என்ன பண்ணிருக்கு, மேல எதுவுமே போடல, அதனால எதுவுமே வந்து ஃபர்தரா பிரிண்ட் ஆகாம மேல போயிடுது. அப்ப இந்த 4ங்கிறது இடையில பிரிண்ட் ஆக பாரு.
இப்ப சி அவுட் இது வந்து பிரிண்ட் ஆகாது, எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, மேல போயிடுது. மேல போயிட்டு அகைன் வந்து 5 வந்து ஈக்குவல் டு 4 இல்ல. அதனால என்ன பண்ணிடுது, எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து ஐய பிரிண்ட் பண்ணுது, 5 வந்து பிரிண்ட் பண்ணுது. இதே மாதிரி திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். சப்போஸ் இங்க நம்ம பிரேக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும், இந்த லூப் அவுட் 4 என்கவுண்டர் பண்ண உடனே, அதாவது 1 2 3 மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிருக்கோம். 4 என்கவுண்டர் பண்ண உடனே பிரேக் ஆகி வெளியே வந்திருக்கும். இந்த மீதி இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காது, சாரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காது. சப்போஸ் அங்க பிரேக் கொடுத்துருந்தோம்னா கண்டினியூ கொடுத்தங்காட்டினா திரும்ப போய் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. புரிஞ்சுச்சா? அடுத்தது பாரு, ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தேர்ட் கோ டு ஸ்டேட்மெண்ட். இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் இந்த சி சி பிளஸ் பிளஸ்லாம் வந்து மாறி மாறி வரும். ஆனா ரெண்டுமே சியூலயோ சி பிளஸ் பிளஸ்லயோ எல்லாமே வந்து சேம் தான். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சேம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். The go-to statement in C++, also referred to as an unconditional jump statement, can be used to jump from one point to another within a function. The go-to statement வந்து என்ன சொல்றோம்னா unconditional jump statement சொல்றோம். ஏன் unconditional jump statement சொல்றோம் அப்படின்னா, இது எந்த கண்டிஷனுமே இல்லாம ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணும், ஜம்ப் பண்ணும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள. ஓகேவா? சின்டெக்ஸ் பாரு, இதுல 2 சின்டெக்ஸ் இருக்குது. அதாவது ஒண்ணு வந்து ஃபார்வர்டு ஜம்ப்னு சொல்லுவோம், இன்னொன்னு பேக்வர்டு ஜம்ப்னு சொல்லுவோம். கோ டு லேபிள், கோ டு லேபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த லேபிள் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருக்குதோ அந்த இடத்த டைரக்டா போயிடும். எந்த ஒரு கண்டிஷனும் செக் பண்ணாது. கீழே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த இடத்துல டைரக்டா கண்ட்ரோல் வந்து அங்க போயிடும். இது வந்து ஃபார்வர்டு ஜம்ப், அதாவது முன்னாடி ஜம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சின்டெக்ஸ் 2ல பாரு, ஏற்கனவே பின்ன ஒரு லேபிள் இருக்கு, அந்த லேபிளை தாண்டி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. கோ டு லேபிள் அப்படின்னு இருந்தா இந்த லேபிள் எங்கதான் இருக்கு, முன்னாடி இருக்கு. அதனால இது என்ன பண்ணுது, பேக்வேர்ட்ல ஜம்ப் பண்ணிட்டு மறுபடியும் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டே இருக்கும். கோ டு வந்து பின்னாடி இருந்துச்சுன்னா அது பேக்வேர்டு ஜம்ப், முன்னாடி இருந்துச்சுன்னா அது ஃபார்வர்டு ஜம்ப். லேபிள் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன், நம்ம வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த லேபிள் அப்படிங்கிறது தான் கொடுக்கணுமான்னு கிடையாது. இது இந்த இடத்துல வந்து என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்க பாரு, in the above syntax, the first line tells the compiler to go to or jump to the statement marked as label. இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கம்பைலர் கிட்ட வந்து இந்த go to statement என்ன சொல்லுது அப்படின்னா, லேபிள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுது. Here, a label is user defined identifier that indicates that target statement. இது வந்து என்னது அப்படின்னா, லேபிள் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன், நம்ம டிஃபைன் பண்ற ஒரு ஐடென்டிஃபையர். நம்ம வந்து என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது என்ன சொல்லுது, இண்டிகேட்ஸ் தி டார்கெட் ஸ்டேட்மெண்ட். அது வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. டார்கெட், இந்த லேபிள் எங்க இருக்கு, இந்த லேபிள் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத டார்கெட் பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது. The statement immediately followed after label is destination statement. இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கோ டுக்கு அப்புறம் வர்ற இது வந்து என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லேபிள் அப்படின்னு போலன்னு போட்டிருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்க இருக்கிறதா வந்து டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். The label can also appear before go to label. இந்த லேபிள் வந்து go to-க்கு முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சின்டெக்ஸ்ல நம்ம பின்னாடி பார்த்தோம், go to labelனு கொடுத்தா அந்த லேபிள் எங்க இருக்கு பின்னாடி பார்த்தோம். ஆனா என்ன பண்ணலாம், go to labelனு கொடுத்தா அது பின்னாடி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான், இது வந்து go to ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, இங்க ஸ்டார்ட் வருது. இங்க லேபிள் 1 சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, லேபிள் 2 சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, லேபிள் 3 சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க என்ன பண்ணிருக்கு, கோ டு லேபிள் 3 இது வந்து எங்க இருக்கு, நடுவுல இருக்கு. அதாவது லேபிள் 2 நடுவுல இருக்கு. கோ டு லேபிள் 3 அப்படின்னா என்ன பண்ணும், மறுபடியும் இந்த பார்ட்டுக்கு வந்து போயிடும். ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து எக்ஸாம்பிள்ல இன்னும் டீடைல் நல்லா புரியும். நீங்க பாரு, இது வந்து ஆஸ் யூஷுவல் ஹெடர் ஃபைல் இன்க்ளூஷன்ஸ். இங்க வந்து இங்க இருந்து மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட் நம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். அந்த நம்புங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபிள். சி அவுட் என்டர் அ நம்பர், யூஸ் அதாவது டிஸ்பிளே பண்றோம் என்னன்னு, என்டர் அ நம்பர்னு வந்து டிஸ்பிளே பண்றோம் ஸ்கிரீன்ல. அடுத்தது சி இன் நம்புங்கிற வேல்யூ வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். யூசர் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 42 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்க 42 இருக்கிறதா ஞாபகம் வச்சுப்போம். வச்சுட்டு இஃப் நம் மாடுலஸ்
2. இது வந்து மாடுலஸ் ஆபரேட்டர். அதாவது 42 வந்து 2ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை வந்து என்ன பண்ணும், ரிசல்ட்டா கொடுக்கும். இப்போ 42 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து நமக்கு 0. அந்த 0 ஈக்குவல் டு 0 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணும், கோ டு பிரிண்ட். பிரிண்ட் அப்படிங்கிற இந்த லேபிள், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் எங்கேயோ கொடுத்து வச்சிருப்போம், அந்த இடத்துக்கு போகும். இது எங்க இருக்குன்னு பாரு, பிரிண்ட்ங்கிறது இங்க இருக்கு. என்ன பிரிண்ட் ஆகும், பிரிண்ட்டுக்கு இதுதான் வந்து என்னது, டெஸ்டினேஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அங்க மேல அந்த தியரி பார்ட்ல பார்த்தோம்ல, டெஸ்டினேஷன் சி அவுட் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் அப்படிங்கிறது என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த 42 பதிலா 41 கொடுத்துருந்தோம்னா இது என்ன ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும், 1 ரிட்டர்ன் பண்ணும். 1 ஈக்குவல் டு 0 பார்க்கும். இல்ல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இஃப் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்னன்னு பிரிண்ட் ஆகும், ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராமு, ஆட் ஆர் ஈவன். நான் கொடுத்துருக்கிற நம்பரு ஈவனா ஆடா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற நம்பரு. அதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆட் ஆர் ஈவனை கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கோம். இது ஆட் ஆர் ஈவனை இப்படி கூட நம்ம பண்ணலாம். ஓகேவா, கோ டு பிரிண்ட். அந்த பிரிண்ட்ங்கிறது என்னது, லேபிள். அந்த லேபிள் இருக்கிற இடத்த, அதாவது டெஸ்டினேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். பிரிண்ட் எங்க இருக்குது, இந்த லேபிள் வந்து இங்கதான் இருக்கு, பிரிண்ட்ங்கிற லேபிள். இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே கண்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், கோ டு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபைனலா நமக்கு என்ன இருக்கு, ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ரிட்டன் நம்ம பார்த்திருப்போம். ரிட்டன் 0 மெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரிட்டன் 0 எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரிட்டன் தான் இந்த ரிட்டன். The return in C++ returns the flow of execution to the function from where it is called. இந்த ரிட்டன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷனை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல எந்த பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். This statement does not mandatorily need any conditional statements. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து கட்டாயம் நமக்கு வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கண்டிஷன் யூஸ் பண்ணாமையே கூட நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். As soon as the statement is executed, the flow of the program stops immediately and returns the control from where it is called. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ரிட்டன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்த உடனே, அதாவது எக்ஸிக்யூட் ஆன உடனே ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம், அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிருச்சோ அந்த ஃபங்க்ஷன் அதே இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் எங்க போயிடும்னா, இந்த ஃபங்க்ஷனை ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணிருப்போம்ல அந்த இடத்துக்கு போயிடும். கீழே பார்த்தா உனக்கு நல்லா புரியும். The return statement may or may not return anything for a void function. voidன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது void ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதையாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். பட் ஃபார் நான் வாய்ட் ஃபங்க்ஷன் a return value must be returned. சப்போஸ் இந்த நான் வாய்ட் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா, ஏதாவது ஃப்ளோட் வேல்யூ, கேரக்டர் வேல்யூ, இன்டிஜர் வேல்யூ அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். சின்டெக்ஸ் பாரு, ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன். இது வேல்யூ இருக்கலாம், வேல்யூ இல்லாமையும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் வச்சு நல்லா புரியும். இது வந்து இது கொடுத்துருக்காங்க ஃப்ளோசார்ட் பாரு. இங்க மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தானே எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தோம். மெயின்ல என்ன இருக்கு, இன்கிரிமெண்ட் n அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் கால். இது வந்து என்னது, ஃபங்க்ஷன் கால். இந்த மெயின் ஃபங்க்ஷனை என்ன சொல்றோம், காலிங் ஃபங்க்ஷன். எங்க இருந்து கால் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு காலிங் ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனா கால் பண்றோமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால்டு ஃபங்க்ஷன். எங்க இருந்து கால் பண்றோம், மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்றோம். அதனால இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எந்த ஃபங்க்ஷனா கால் பண்றோம், இன்கிரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இன்கிரிமெண்ட்டுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்றோம், என்னங்கிறது பாஸ் பண்றோம். இங்க இருந்து கண்ட்ரோல் எங்க போகும், இங்க போகும். இங்க இருந்து என்ன பண்ணோம், எக்ஸிக்யூட் ஆயிட்டு வரும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு ரிட்டர்ன் நம்பர் அப்படிங்கறத என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. அப்ப ரிட்டர்ன் பண்ணும்போது கண்ட்ரோல் எகெயின் எங்க வந்துடும், இந்த இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடிச்சதும் இமீடியட்டா அடுத்த லைனுக்கு வந்துடும். அதுதான் வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, அதாவது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எங்க யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் திரும்ப ஏதாச்சும் நமக்கு கொடுக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்ல கடைசியில ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். அந்த ஃபங்க்ஷன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா ரிட்டர்ன்ங்கிறது கொடுப்போம். ரிட்டர்ன் எதை ரிட்டர்ன் பண்ணுமோ அதை கொடுப்போம். சப்போஸ் அது எதுவுமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம கொடுக்கலாம், கொடுக்காமயே இருக்கலாம். கொடுத்துட்டு
அதுல ஏதாச்சும் வேல்யூ மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமயே இருக்கலாம். அந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ்க்கு ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்னா வாய்டா இருக்கும். எதையுமே ரிட்டர்ன் பண்ணாத ஃபங்ஷன் வந்து ரிட்டர்ன் டைப் வாய்டா இருக்கும். இங்க பாரு. இதுல வந்து என்ன இருக்கு? மெயின் ஃபங்ஷன் இங்க இருக்கு. இதுல வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் வச்சிருக்கோம். அந்த ஃபங்ஷன் பேர் என்ன? மை ஃபங்ஷன். ஓகேவா? எப்பவுமே வந்து ப்ரோகிராம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? மெயின் ஃபங்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்ஷன்ல என்ன பண்ணுது? சி அவுட் மை ஃபங்ஷன் 3. அப்ப வந்து மை ஃபங்ஷன் அப்படிங்கிற ஃபங்ஷன கால் பண்றோம். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்றோம். என்ன வேல்யூ அப்படின்னா 3 அப்படிங்கிற வேல்யூ பாஸ் பண்றோம். இது என்ன பண்ணும்? கண்ட்ரோல் எடுத்துட்டு இங்க போகும். ஓகேவா? இங்க வந்து என்ன பண்ணும்? இந்த மை ஃபங்ஷன் இங்க தான் இருக்கு. இத பார்த்த உடனே இந்த 3 எடுத்துட்டு இங்க போகும். போயி இந்த மை ஃபங்ஷன வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த 3 எதுல காப்பி ஆகும்? இந்த எக்ஸ்ங்கிற வேரியபிள்ல காப்பி ஆகும். ஓகேவா? காப்பி ஆயிட்டு இது உள்ள வருது. எக்ஸ்ல என்ன இருக்கு? இப்ப 3 இருக்கு. நீங்க என்ன பண்ணிடுறாங்க? உடனே ரிட்டர்ன் குடுத்துடுறாங்க. ரிட்டர்ன் 5 பிளஸ் எக்ஸ்ல என்ன இருக்கு? 3. 5 பிளஸ் 3 என்னது? 8. 8ங்கிறத இது என்ன பண்ணிருது? ரிட்டர்ன் பண்ணிருது. அந்த ரிட்டர்ன் எது வழியா வரும்? இந்த வேல்யூ வழியா வரும். இந்த ரிட்டர்ன் வந்து 8ங்கிறது இன்டிஜர் வேல்யூ தானே, அதனால தான் இங்க வந்து இன்டிஜர்னு போட்டிருக்காங்க. சோ இத என்ன பண்ணும்? இது வழியா வரும். வந்து இந்த நம்ம எங்க ரிட்டர்ன் பண்ணோமோ அதே இடத்துக்கே வந்துரும். அதாவது அதுல ஏதாவது ரிட்டர்ன் வேல்யூ வாங்குறதுக்கு வேரியபிள் இருந்தா அந்த இடத்துல வரும். இல்லைன்னா கண்ட்ரோல் அடுத்ததுக்கு போயிடும். இப்போ வந்து என்ன இது இந்த இடத்துல கால் பண்ணிருக்கோம். சோ இங்கேயே மறுபடியும் வந்துரும். என்ன ரிட்டர்ன் ஆயிருக்குது? 8 ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப என்ன பிரிண்ட் பண்ணோம்? 8 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். இதுல இந்த அவுட்புட்ங்கிறது வராது. சோ 8ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் மெயின் ஃபங்ஷன். மெயின் ஃபங்ஷன்ல நம்ம ஒரு ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கோம். மை ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷன் இங்க இருக்கு, இங்க இருக்கு. அந்த ஃபங்ஷன் கால் பண்றதுக்கு நம்ம ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம். 3ங்கிற இன்புட் பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது என்னது? ஆக்சுவல் பாராமீட்டர். இதுதான் வந்து ஃபார்மல் பாராமீட்டர்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீ பின்னாடி படிப்ப. சில ஆல்ரெடி படிச்சிருப்ப. ஓகேவா? இந்த மை ஃபங்ஷன கால் பண்றோம். வேல்யூ 3ங்கிறத பாஸ் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் இங்க போகுது. மை ஃபங்ஷன் வந்து என்ன ஆகுது? கால் ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த வேல்யூ வந்து எக்ஸ்ங்கிற வேரியபிள்ல காப்பி ஆயிடும். அப்போ எக்ஸ்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. உள்ள வருது. இங்க ரிட்டர்ன் 5 பிளஸ் எக்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. 5 பிளஸ் எக்ஸ்ல என்ன இருக்கு? 3 இருக்கு. 5 பிளஸ் எக்ஸ் என்ன ஆயிடும்? 8 ஆயிடும். 8 என்ன பண்ணுது? இது ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரிட்டர்ன் டைப் வந்து இது இன்டிஜர் அப்படிங்கிறதுல ரிட்டர்ன் ஆகி இதே இடத்துக்கு வந்துரும். இதுல வந்து ரிட்டர்ன்னா என்னது? கொண்டுட்டு வந்து திரும்ப குடுக்குற மாரி. அப்ப இந்த இடத்துல வந்து திரும்ப கொண்டுட்டு வந்து என்ன பண்ணிருது? 8ங்கிறத போட்டுருது. அது வந்து என்ன பண்ணுது? இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் அத பிரிண்ட் பண்ணிருது. சி அவுட்ங்கிறது ஆக்சுவலா ஆப்ஜெக்ட். ஓகேவா? இத வந்து பிரிண்ட் பண்ணிருது. பிரிண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் 0 இது ஆஸ் யூசுவல் மெயின் ஃபங்ஷன் டெர்மினேட் ஆயிடுது. ஓகேவா? இதுல என்னதான் அவுட்புட்? 8ங்கிறது மட்டும் தான் அவுட்புட். இதுதான் வந்து என்னது? ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன். ஓகேவா? எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க் யூ. எதுவும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க.